தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் அவைத்தலைவர் ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் அவைத்தலைவர் ஆகின்றார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இவர் 2026 தமிழக சட்டசபை 2021 தமிழக சட்டசபை தேர்தலுக்கு பிறகு அதிமுக தோல்வியடைந்த பிறகு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். கடந்த 5 ஆண்டு காலமாக அதிமுக தனக்குத்தான் சொந்தம் என்று உரிமை கோரினார். ஆனால் நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் கையை விரித்து விட்டது. பாஜகவும் காலை வாரிவிட்டது. இந்த சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு விலகினார். தற்பொழுது திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இந்த சூழ்நிலையில் திமுக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும்படி ஓ பன்னீர்செல்வத்துக்கு அறிவுரை கூறியது. இதனால் அதிர்ச்சி அடைந்தார். தற்பொழுது ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் பலர் திமுகவில் இணைந்து விட்டனர். பலர் அதிமுகவில் இணைந்து விட்டனர். ஓ பன்னீர்செல்வத்தை இழந்துவிடக்கூடாது என்று பாஜக நினைக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் அதிமுக கூட்டணியில் இருந்தால் முக்குளத்தோர் வாக்குகளை அப்படியே அள்ளலாம் என்று பாஜக கணக்கு போடுகிறது. இதற்காக எடப்பாடி பழனிசாமியை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவில் இணைத்து அதிமுகவில் டம்மி போஸ்டான அவைத்தலைவர் பதவி ஓ பன்னீர்செல்வத்துக்கு வழங்குமாறு பாஜக கூறியுள்ளதாக கூறப்படுகிறது. எடப்பாடி அரைமனதாக உள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைவார் என்றும் அதிமுகவின் அவைத்தலைவராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. அதிமுகவில் டம்மி போஸ்டான அவைத்தலைவர் என்ற பதவியில் ஓ பன்னீர்செல்வம் நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது.